ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ நான் ஒன்று காட்ட போகிறேன். என்னென்னா ஜீரா ரைஸ் அப்புறமா பட்டாணி மசாலா. இந்த 2 காம்பினேஷன் செம்மையான ஒரு காம்பினேஷன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி ஜீரா ரைஸும் ரொம்ப உதிரியாக சூப்பர்பாக எப்படி செய்யணுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 காம்பினேஷன் நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் பட்டை, காம்பு, அப்புறமா ஒரு 4-5 முந்திரி, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனு ஜீரகம். ஜீரா ரைஸ்னால் ஜீரகம் நிறையா சேர்த்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.25 கிளாஸு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1க்கு 2 போட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 1க்கு 1.25 கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2க்கு கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் குக்கர் மூட வேண்டாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு இன்னொரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஜீரா ரைஸ் சூப்பர்பாக ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பர்பாக ரெடி ஆகிருக்குன்னு அந்த பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஜீரா ரைஸ். இது நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சின்னா நல்லா உதிரியாக சூப்பர்பாக இருக்கும். இப்போ நான் வந்து பட்டாணி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இது வந்து 2 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு பாதி பதம் வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி குக்கரில் நம்ம இன்னொரு வாட்டி வேக வைக்க போகிறோம். இப்போது குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி இது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். திருப்பி நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம்னால இது நல்லா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும். மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான ஒரு தனியாத்தூள், சூப்பர்பான ஃப்ளேவரில் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம உப்பு போட்டதுனால நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி சேர்ந்து தொக்கு மாதிரி வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பாதி வேர்க்காடு வேக வச்சுருக்கிற பட்டாணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் நீங்கள் இது வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர்பான பட்டாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் காலையில் டைம் இருக்காது நம்மளுக்கு, அப்போது சட்டுன்னு இந்த 2 டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.